Hello students, welcome to Centum channel. 11th standard accounts unit 3 exercise 4 ல 5th sum பார்க்கலாம். Create an accounting equation on the basis of the following transaction. Accounting equations create பண்ணனும். அதுல first transactions பாருங்க. Rakesh started business with a capital of 1,50,000. Rakesh வந்து business start பண்றாரு. capital 1,50,000 வச்சு. அப்போ first cash ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேஷ் வந்து அசஸில் வரும். லேபிலிட்டிஸில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா கேபிட்டல் லேபிலிட்டிஸில் வரும். இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேபிட்டல் எவ்வளோ 1,50,000. இதே கேபிட்டல்லையும் 1,50,000. இப்போ பேலன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ இருக்கும் 1,50,000. 1,50,000. So நமக்கு ஈக்குவேஷன் assets and liabilities 1,50,000 ஈக்குவலாக இருக்கணும். ஈக்குவலாக இருக்குது பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் டிரான்சாக்ஷன் முடிஞ்சிச்சு. இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நீங்களாம் எழுதிக்கணும். நம்மளாம் எழுதுறது தான் கொஷினை பார்த்து. நெக்ஸ்ட்டு வந்து டெபாசிட்டட் மணி வித் தி பேங்க் 80,000. அப்போ மணி வந்து பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாங்க. இப்போ செகண்டு பேங்க்குன்னு இன்னொரு காலம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போது பேங்க்கில் எவ்வளோ டெபாசிட் பண்ணுறாங்க 40,000. கேஷ் எடுத்து தான் பேங்க்கில் போடுவாங்க. அதனால கேஷில் 40,000 மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 1,10,000 வரும். இங்கே 1,10,000, 40,000, cash deposited 80,000. Sorry, 80,000. இப்போ 1,50,000 80 போச்சுன்னா 70,000 ரிமைனிங். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அதே தான் வரும். இங்கே லைபிலிட்டிஸும் இந்த 1,50,000 அப்படியே தான் வந்துடும். அதாவது 70 + 80 1,50,000 1,50,000. இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷனில் 1,50,000 1,50,000 ஈக்குவலாக இருக்குது. Next transactions. Purchase goods from Mahesh and paid through 25,000. Purchase goods purchase பண்ணோம்னா ஸ்டாக்குன்னு இன்னொரு காலம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்டாக்கில் வந்து நம்ம கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அது வந்து நமக்கு 25,000. ஓகேங்களா? அது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கேஷ் எப்படி பே பண்ணுறோம்? பேங்க் மூலயமா டெபிட் கார்டு மூலயமா பே பண்ணுறோம். இப்போ அதுக்கு மைனஸ் 25,000. இது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 70,000. 80ல் 25,000 போச்சுன்னா 55,000. இது 25,000. இந்த மூணும் நம்ம ஆட் பண்ணோம்னா 1,50,000 வரும். இங்கே 70 + ஒரு 25 95 ஒரு 55 1,50,000. இப்போ ஈக்குவேஷனில் அசட்ஸ் லைபிலிட்டிஸ் ஈக்குவலாக இருக்குது. Next, sold goods costing 10,000. 10,000 மதிப்புள்ள கூட்ஸை 14,000க்கு சேல் பண்ணுறோம். டெபிட் கார்டு மூலயமா சேல் பண்ணுறோம். இப்போ நமக்கு அமௌண்ட் வந்து பேங்க்குக்கு வருது. இப்போ சோல்டு கூட்ஸ். இப்போ கூட்ஸ் சோல்ட் பண்ணோன்னா ஸ்டாக்கு. இப்போ ஸ்டாக்கில் 10,000 மைனஸ் பண்ணிக்கணும்.
சேல் பண்ணுறதுக்கு நமக்கு அமௌண்ட் எப்படி வருது, பேங்க் மூலயமா வருது. பேங்க்கில் எவ்வளோ வருது, 14,000 வருது. இப்போ 14,000 ஆட் பண்ணிக்கணும். இப்போ 10,000 ஸ்டாக்கு நம்ம 14,000க்கு சேல் பண்ணுறதுனால 4,000 நமக்கு பெனிஃபிட்ன்றதுனால கேபிட்டலில் 4,000 ஆட் பண்ணிக்கணும். இந்த பேலன்ஸ் எழுதுங்க. 70,000, 55, 65, 69,000, 15,000, 1,54,000. ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா ஈக்குவேஷன் 1,54,000 ஈக்குவல் டு 1,54,000 வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கமிஷன் ரிசீவ்டு பை செக். கமிஷன் ரிசீவ் பண்ணுறோம் செக் மூலயமா. அப்போ கமிஷன் செக் மூலமா ரிசீவ் பண்ணால் நமக்கு எதில் வரும், பேங்க்கில் தான் வரும். எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம், 2,000 rupees ரிசீவ் பண்ணுறோம். அதுக்கு டிரான்சாக்ஷன்ஸ் எழுதணும். ஒவ்வொன்றுத்துக்கும் டிரான்சாக்ஷன்ஸ் எழுதணும். ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேபிட்டல், டெபாசிட்டட் மணி, பர்ச்சேஸ் கூட்ஸ், சோல் கூட்ஸ். கமிஷன் ரிசீவ்டு பை செக். கமிஷன் ரிசீவ் பண்ணால் நமக்கு அது ப்ராஃபிட். எவ்வளோ, 2,000 rupees. பேங்க்கில் தான் வருது, அதனால் பேங்க்கில் 2,000 rupees ஆட் பண்ணிக்கணும். இப்போ கேபிட்டல்லும் நமக்கு 2,000 rupees ப்ராஃபிட் கமிஷன் ரிசீவ் பண்ணுறது. இது பேலன்ஸ் எவ்வளோ வரும், 70,000, 71,000, 15,000. இது எவ்வளோ வரும், 1,56,000. இப்போ ஈக்குவேஷன் நமக்கு என்ன வரும், 1,56,000, 1,56,000. கமிஷன்றது நமக்கு இன்கம் பேங்க்கில் வருது, அதனால் நம்ம கேபிட்டலில் சேரும். அதனால் லைபிலிட்டிஸ் கேபிட்டலில் 2,000 ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பெய்டு ஆஃபீஸ் ரெண்ட். இது ஆன்லைன் மூலமா, இசிஎஸ் மூலமா, எலக்ட்ரானிக் மூலமா பே பண்ணுறாங்க. அப்போ அது 6,000 நமக்கு பேங்க்கில் தான் கட் ஆகும், ஆஃபீஸ் ரெண்ட். இப்போ பெய்டு ஆஃபீஸ் ரெண்ட் பை இசிஎஸ். இசிஎஸ் நம்ம எது மூலயமா கட் ஆகும், அந்த அமௌண்ட்டு பேங்க்கில் தான் கட் ஆகும், 6,000. அப்போது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் 6,000 கட் ஆகும்போது கேபிட்டல்லையும் 6,000 கட் ஆகும். இப்போ கேபிட்டலில் 6,000 மைனஸ் பண்ணோம், பேங்க்லேயும் 6,000 மைனஸ் பண்ணோம். ஓ 70,000, 65,000, 15,000, 1,50,000. The equation assets liabilities 1,50,000 equal to 1,50,000 same mark. Next, sold goods to Raman. 15,000 சேல் பண்ணுறோம் goods. ஒரு 5,000 தான் கொடுக்குறாரு, மீதி 10,000 கொடுக்கல. மீதி 10,000 அப்போ டெப்டாஸில் வைக்கணும். டெப்டாஸ்னால் நமக்கு வரும், ஃப்யூச்சரில் வரும் அந்த காசு அப்படின்றது தான் டெப்டாஸில் வைக்கிறோம். ஓ சோல் கூட்ஸ் டு ராமன் டிரான்சாக்ஷன்ஸ் எழுதிட்டு, சோல் கூட்ஸ் டு ராமன் டிரான்சாக்ஷன்ஸ் எழுதிட்டு, எவ்வளோ கூட்ஸ் சோல் பண்ணுறோம், ஸ்டாக்கு 15,000 ஸ்டாக் வச்சுட்டு அவர் எவ்வளோ கேஷ் கொடுக்குறாரு, 5,000 தான் கொடுக்குறாரு. 5,000 கேஷில் ஆட் பண்ணிக்கணும். ரிமைனிங் 10,000 டெப்டாஸில் ஆட் பண்ணிக்கணும். $75,000, 65,000, இது 0 ஆகிடும், 10,000, இது 1,50,000 அப்படி வரும்.
இப்போ பாருங்கள் 75 65 10,000 இது மூணும் ஆட் பண்ணோம்னா 1,50,000 1,50,000. Assets liabilities equation சேமாக இருக்குது. அவ்வளோதான் இந்த சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.